பேட்டி ஒரு கலை, அதற்கு அறிவும் அனுபவமும் வேண்டும் என்றவர் ஆர். ராமச்சந்திர ஐயர். பேட்டி ஒரு கலை, அதற்கு அறிவும் அனுபவமும் வேண்டும் என்றவர் ஆர். ராமச்சந்திர ஐயர். வெற்றிகரமாக பேட்டியை நடத்த திட்டமிடுதல், இணங்க வைத்தல், தெளிவாக அறிதல், தொடர் முயற்சி, இந்த 4ம் தேவை என்றவர் ஜேம்ஸ் நீல். வெற்றிகரமாக பேட்டியை நடத்தணும்னா திட்டமிடுதல் இருக்க வேண்டும், இணங்க வைத்தல் இருக்க வேண்டும், தெளிவாக அறிதல் இருக்க வேண்டும், தொடர் முயற்சியும் இருக்க வேண்டும் என்ற 4ம் தேவை என்று கூறுபவர் ஜேம்ஸ் நீல். விளையாட்டுச் செய்திகளை எழுதுபவர்களை ஓ வியர்ப்பு பள்ளியினர் என்றும் ஓ யதார்த்த பள்ளியினர் என்றும் கூறுபவர் ஹேவுட் பிரவுன். விளையாட்டுச் செய்திகளை எழுதுபவர்களை ஓ வியர்ப்பு பள்ளியினர் என்றும் ஓ யதார்த்த பள்ளியினர் என்றும் கூறுபவர் ஹேவுட் பிரவுன். இன்றைய இதழியலில் மனித ஆர்வம் என்ற வானவில் எல்லா துறைகளையும் வளைத்து கொண்டிருக்கிறது என்றவர் ஜான் ஹோகன்பர்க். இன்றைய இதழியலில் மனித ஆர்வம் என்ற வானவில் எல்லா துறைகளையும் வளைத்து கொண்டிருக்கிறது என்றவர் ஜான் கோகன்பர்க். தமிழ்நாட்டில் முதலாக கருத்து படங்களை வெளியிட்ட பெருமையை சார்ந்தவர் பாரதியார். தமிழ்நாட்டில் முதலாக கருத்து படங்களை வெளியிட்ட பெருமையை சேர்ந்தவர் பாரதியார். ஆசிரியர் செய்தித்தாளின் கோபுரம் போன்றவர். செய்தித்தாளின் கோபுரம் போன்றவர் ஆசிரியர். செய்தித்தாளின் அடித்தளக்கல் போன்றவர் துணை ஆசிரியர். செய்தித்தாளின் அடித்தளக்கல் போன்றவர் துணை ஆசிரியர். துணை ஆசிரியரை ஒரு படைப்பு கலைஞர் என்று வர்ணிப்பவர் எம்.வி. காமத். துணை ஆசிரியரை ஒரு படைப்பு கலைஞர் என்று வர்ணிப்பவர் எம்.வி. காமத். செய்தியாளர்கள் செய்திகளை எழுதுகின்றார்கள், துணை ஆசிரியர்கள் அதனை உருவாக்குகின்றனர் என்றவர் நார்த் கிளிப். செய்தியாளர்கள் செய்திகளை எழுதுகின்றார்கள், துணை ஆசிரியர்கள் அதனை உருவாக்குகின்றார்கள் என்றவர் நார்த் கிளிப். பத்திரிகை உலகின் மேல்மட்ட அறிவாளிகள்தான் துணை ஆசிரியர்கள் என்றவர் ரெங்கசாமி பார்த்தசாரதி. பத்திரிகை உலகின் மேல்மட்ட அறிவாளிகள்தான் துணை ஆசிரியர்கள் என்றவர் ரெங்கசாமி பார்த்தசாரதி. ஒரு வலுவான தூணின் மீது கூர்மையான இரும்பு கம்பியை நட்டு வைப்பதை போன்றது தர்க்கமுறை அமைப்பு என்றவர் ஜேம்ஸ் நீல். தர்க்கமுறை அமைப்பு என்றால் என்னன்னு கேட்டால் ஜேம்ஸ் நீல் அதை எப்படி கூறுகிறார் என்றால், ஒரு வலுவான தூணின் மீது கூர்மையான இரும்பு கம்பியை நட்டு வைப்பதை போன்றது தான் தர்க்கமுறை அமைப்பு அப்படிங்கிறாரு ஜேம்ஸ் நீல்.